ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். VST சக்தி 130DI பவர் வந்து இன்ஜினில் தண்ணி எப்படி மாற்றலாம் தான் பார்க்க போகிறோம். 10 சைஸ் ட்ரை போல்டு வந்து கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹெட்டுக்கு அடி சைடில் கீழ் சைடில் இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமு இல்லை வண்டி நிறுத்தி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல இந்த போல்டை கட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு புது தண்ணி ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். இன்ஜின் வந்து அவ்வளோ சீக்கிரம் சூடு ஏறாது. அதேமாதிரி ஓவராக ரஸ்ட் ஆகிட்டு டஸ்ட்டும் வாட்டரும் கலந்துட்டு ஃபுல்லாக திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ஓவர் சூடு ஏறும். பாருங்கள், இது ரொம்ப நாளாக தண்ணியே திறக்காதனால எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சேர் மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். இதனாலே கொஞ்சம் இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகிருக்கும். தண்ணி வந்து அடிக்கடிக்க சேஞ்ச் பண்ணணும். இது வந்து 10 சைஸ் ஸ்பேனர் வச்சு அடியில் ட்ரை போல்டு கட்டினீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய தண்ணி எடுத்துகிட்டு புது தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிற வரலும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக சேர் மாதிரி தான் வருது தண்ணி. இது வந்து ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணாதனால இன்ஜின் வந்து கொஞ்சம் ஹீட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக. அதனால் தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். ஃபுல்லாக ஒயிட்டாக மாறுற வரலாம் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். இன்ஜின் வந்து ரேடியேட்டர் சூடு ஏறுதுன்னா நீங்கள் பெல்ட்டு செக் பண்ணணும். ஃபேன் பெல்ட் லூஸ் ஆச்சுனாலும் இன்ஜின் ரேடியேட்டர் வந்து ஹீட் ஆகும் கொஞ்சம். அதை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கூலண்ட் ஆயில் இது கம்பல்சரி கலந்து ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில். இன்ஜின் வந்து அவ்வளோ சீக்கிரம் சூடு ஏறாது. பவர் டில்லர் வந்து ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்ருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ரஸ்ட் ஆகிட்ருக்கும். ஒரு மாதிரியாக தண்ணி வந்து மாறிட்டுருக்கும். அது வந்து அடியில் கட்டிட்டு இதுமாதிரி ட்ரை போல்டு கட்டிட்டு அடிக்கடி கிளியர் பண்ணிங்கன்னா இன்ஜின் வந்து அவ்வளோ சீக்கிரம் சூடும் ஏறாது. அதேமாதிரி சால்ட் வாட்டர் ஊற்றுனீங்கனாலும் ரேடியேட்டர் பிளாக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பியூரிட்டி வாட்டரே வந்து பவர் டில்லருக்கு வந்து ஊற்றுங்க, யூஸ் பண்ணுங்கள். ட்ரை போல்டு வந்து போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஹெட்டு கீழே இங்கே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை போல்டு போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடும். அங்கே தண்ணி ஊற்ற சொல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டு தண்ணி கலந்து ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு ஃபுல்லாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை. இதுமாதிரி பவர் டில்லரை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்லாம். அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லேயும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பவர் டில்லர் வச்சுக்கிறாங்கன்னா அந்த விவசாயிங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.